இப்போ நாங்க இந்த செஷன் என்னென்றால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் டுடேஸ் எஜுகேஷன். அதாவது இது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், அதே மாதிரி பெரிய ஒரு டாபிக். இப்போ இந்த வேர்ல்டுல, இந்த உலகத்துல கதைக்கப்படுற முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. அப்ப இது பெரிய டாபிக்ல இப்ப எங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல முக்கியமா இந்த ஆன்லைன் அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இந்த தளத்துல எப்படி எங்களுக்கு இந்த டெக்னாலஜியை பாவிக்கலாம்ன்றதுதான் நாம இடத்துல கதைக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். என்னென்றால் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இப்ப அண்மையில பார்த்தா நிறைய இந்த ரிமோட் ஏரியான்னு சொல்லுற இடங்கள் அல்லது கல்வியில பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மாணவர்கள் நிறைய அடைவுகளை அடைஞ்சிருக்காங்க. முந்தைய ஒரு பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குள்ள இவங்க தான் இந்த டிகிரி எல்லாம் அவார்ட் பண்ணுத. இப்ப இந்த நினைக்க இந்த குரூப்ல ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஒர்க் பண்ணதாக்களும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொமனா இதை கொண்டு போவோம். அப்ப யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து மெரிட் சிஸ்டம், ஓல் ஐலண்டுக்கு ஒரு மெரிட் சிஸ்டம் ஒன்று கொண்டு வர போகிட்ட ஒரு முரண்பாடு ஒன்று இடத்துல வந்துச்சு. என்னென்றால் இந்த கல்வியில பின்தங்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. சரி, ஆனால் என்ன நடந்தென்றால் மெரிட் சிஸ்டம் வந்துச்சு, மெரிட் சிஸ்டம் ஆன்லைன் மெரிட் சிஸ்டம் வந்துச்சு. ஆரம்ப காலங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பேண்டமிக் வந்ததுக்கு பிறகு இந்த நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பாவிக்க தொடங்கினாங்க. இந்த லேர்னிங் சாஃப்ட்வேர்ஸ், இப்போ ஜூமோ மீட் இது மாதிரியான டீம் இப்படியான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பாவிச்சாங்க. அதில் ப்ரொபல்லியா போச்சு ஜூம் எல்லாம். இப்படி பாவிச்ச உடனே அந்த அதுல முக்கியமா உள்ள விஷயம் என்றால் அந்த டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி பெண்டமிக்கோட எப்பயும் சைக்காலஜி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கெடுதிகள் நிறைய இருந்தாலும் கெடுதிக்குள்ள சில நலவுகள் இருக்கும். அந்த இங்கிலீஷ்ல சில்வர் லைன் ஒன்று, டார்க் இடத்துல ஒரு சில்வர் லைன் ஒன்று காணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அதுக்குள்ள நடந்த ஒரு நல்ல விஷயமா போனதுதான் இந்த சாஃப்ட்வேர்ஸை ஸ்ரீலங்கா மாதிரி இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில உள்ள ஆக்கள், இலங்கை, இந்தியா மாதிரி, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இப்படியான நாடுல அதிக அளவுல பயன்படுத்த தொடங்கினாங்க. அதே மாதிரி ஆன்லைன் எஜுகேஷனுக்கும் அவங்க கூட வந்தாங்க. அதால நான் அந்த ஆரம்பத்தை சொன்ன மாதிரி அந்த மெரிட் பிரச்சனையோ அல்லது ஓலைலண்ட் போடக்கிட்ட வரும் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஆரம்பத்துல கொஞ்சம் தெரிஞ்சாலும் இப்ப கடந்த ஒரு 2 வருஷத்துல கொஞ்சம் மாறி நடந்துட்டு. என்றால் எந்த ஏரியாக்கள் இவங்க ரிமோட் ஏரியான்னு சொன்னாங்க, இப்ப ட்ரிங்கோ, கோனியா, பொலனருவ, மொனராகல்னு சொன்னாலும் அந்த இடங்கள்லையும் நல்ல ஹை ரிசல்ட்ஸ் பிள்ளைகள் எடுத்து காட்டுறீங்க. அப்ப இதுக்கு என்னென்றால் காரணம் என்னென்றால் ஒரே சொல்ல சொன்னால் ஆன்லைன் எஜுகேஷன் இதுதான் இதுக்குரிய காரணம். அந்த பிள்ளைகள திறமைகள் இருக்குது, பட் அந்த ஒரு ஷிஃப்ட் ஒன்று, மாற்றம் ஒன்று ஒரே நடந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அது ஒரு காரணம், டெக்னாலஜி பிளஸ் ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம். இல்லைன்னா இப்ப தூர பாடசாலைகள் உள்ள இடங்கள்ல வளமையா ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, ரிசோர்ஸ் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, வேற வசதி வாய்ப்புகள் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, இப்படி சொல்லுவாங்க. அல்லது சொல்லுவாங்க அதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான ஆட்கள் இல்லை, அது சிட்டிஸ்ல தான் இருக்கு. இப்போ உதாரணம் பயாலஜி டீச்சர் தான் நாங்க மௌலானா சேர்ந்து செல்வோம், எங்களுக்கு படிச்சிருந்த ஆசாண்டவாயில. அப்ப அவர் கேண்டில தான் இருக்கார், அவர் எங்க முனராகலுக்கு வர போறார், அவர் எங்க பதிலுக்கு வர போறார். அப்ப எங்களுக்கு நல்ல பயாலஜி படிப்பிக்க டீச்சர்ஸ் மாதிரி இல்லை. இப்படி எல்லாம் இருந்துச்சு ஒரு காலம். அதே மாதிரி டைம் இல்லை. இப்ப எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும், ஸ்கூல்ல ஒரு ஷெட்யூல் இருக்கும், சில நேரம் கிளாஸுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கும். அப்ப இதை டைம் பிரச்சனை வந்துருச்சு. அதே மாதிரி இப்ப டைம் வந்தாலும் எங்களுக்கு இது போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்ப உதாரணம் முனராகல இருந்து கேண்டிக்கு வரதா, அல்லது நூறுல இருந்து கேண்டிக்கு போறதா, ஓனியால இருந்து ஜப்னா போறதா, அல்லது கிளிநொச்சில இருந்து ஜப்னா போறதா, இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை எக்ஸஸ் இருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டும் இல்லை. சப்போர்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பா ஒரு சப்போர்ட் வேணும், பைனான்சியல் சப்போர்ட் எல்லாம் வேணும். ஸோ இப்ப இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சால்வ் ஆகலாம், அதுக்கான பதில் சிம்பிள் தான். இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியோட வந்து அதை தொடர்ந்து வந்த இந்த ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம். அதுல ஸ்பெஷலா ஹைபிரிட் சிஸ்டம்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் ஹைபிரிட் சிஸ்டம் என்ன. ஹைபிரிட் காண்டால் எலக்ட்ரிக்கல் கரண்டாக்குள்ள எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஒன்று இருக்கும், அது கரண்டை ஒரு பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த மாதிரி இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும், அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி பயணிக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ராப்ளம் நல்லா குறைவுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி ஹைபிரிட் மோட் தான் இப்ப நிறைய இடங்கள்ல பாவிக்கப்படுது. ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு முக்கியமான ஒரு டூலா போனது டெக்னாலஜிலையும் அதுல ஒரு முக்கியமான டூலா போனது ஆன்லைன் எஜுகேஷன்.
ரைட். இப்ப இது என்ன உண்மையாவே இந்த ஆன்லைன் டிஜிட்டல் லேர்னிங் சொல்லு, இப்ப பிசிக்கல் லேர்னிங் சொல்லிச்சுன்னா நாங்க போய் வகுப்புல அப்படி உட்கார்ந்து கொண்டு இருந்து 1-to-1 டீச்சர்ஸோட அப்படி பார்த்துக்கொண்டு அல்லது லெக்சரோட பார்த்துக்கொண்டு படிக்க. இந்த ஆன்லைன் லேர்னிங் அப்படி இல்லை. ஆன்லைன் லேர்னிங் அது டிஜிட்டல், அந்த டிஜிட்டல் சொன்னால் இந்த டிவைசஸ் நாங்க பாவிக்கலாம், இந்த தொடர்பு சாதனங்கள் நிறைய பாவிச்சு எடுக்கலாம். அதுல சில நேரங்கள் அதை ஆஃப்லைனாக இருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணப்பட்டாங்க. பட் ஆன்லைன்ல எப்போதும் இன்டர்நெட் வசதியோட இருக்க வேண்டிய விஷயம், டிஜிட்டலும் இன்டர்நெட் வசதியோட செய்யப்பட வேண்டிய விஷயம் தான். இது என்னென்றால் வெரி சிம்பிள். அதாவது இந்த டெக்னாலஜி எல்லாம் பாவிச்சு முந்தி மாதிரி இல்லாம புதிய ஒரு வேயில இந்த லெக்சரிங்கோ அல்லது டீச்சிங்கோ வகுப்புகள் நடத்தப்படுது. அது ஒரு வகுப்போட செட்டப்புக்குள்ளேயும் இருக்கு. இப்போ ஒரு வகுப்பு செட்டப்பாகவும் வந்துட்டு அதை டீமா பிரிக்கிறதுக்கு மாதிரியும் வந்திருக்கு. இந்த பிரேக் அவுட் ரூம்னு சொல்லி இந்த ஜூம்ல இருந்த எல்லாருக்கும் அப்ப அவங்க எல்லாம் டீமா பிரிப்பாங்க. அப்ப அதுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணலாம், இவங்களை டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி இந்த டிவைசஸை பயன்படுத்தி செய்யலாம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த புதிய வேஸ் இதெல்லாம், அதே மாதிரி புதிய தொடர்புகள், உலகத்தை உள்ள தொடர்புகள் ஒரு இடத்துல இல்லாம பல இடங்கள்ல உள்ள விஷயங்களை ஒன்றா கொண்டு குவிச்சு செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்பும் இப்ப கிடைச்சிருக்குது இந்த ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டத்துல. அதே மாதிரி இப்ப அந்த ஃபேஸ் டு ஃபேஸ், இப்ப ஒரு டீச்சரை புள்ள பாக்குது, ஒரு புள்ள டீச்சரை பார்த்து கொண்டு படிக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப ரீப்ளேஸ் ஆகி மாறி வருது. என்னன்னு சொல்லி இப்ப ஆன்லைனுக்கு போயிட்டு அதுல பெரும்பாலும் ஜூம்ல இப்போ நடக்குது எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும். என்றால் இப்ப நிறைய டீச்சர்ஸ் மாதிரி வீடியோ ஒன் பண்ண சொல்லுவாங்க, மியூட் பண்ண சொல்லுவாங்க மைக்கு, இல்ல வீடியோ ஒன் பண்ண சொல்லி கிளாஸ் ரூம் மாதிரி தான் செய்தாங்க. அதையும் தாண்டி இன்னும் ஒன்று இருக்குது. இப்ப யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி இருக்குது. இந்த LMS சிஸ்டத்து கூட இருக்குது வேறையா. அப்ப அதுக்குள்ள எங்களுக்கு இப்போ எனி டைம் போல எங்களுக்கு எக்ஸஸ் ஆகி எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்களை பார்க்கலாம், எடுக்கலாம். அப்படியான ரெக்கார்டிங் இருந்தா ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். இது ஒரு சிஸ்டம் இது. சோ இது முக்கியமாக எங்க நடந்த உண்மை இந்த ஆன்லைனும் இந்த டிஜிட்டல் இந்த லேர்னிங் சிஸ்டம் வந்து இந்த பெண்டமிக்கு போறதுதான் நடந்துச்சு. எங்களுக்கு பெண்டமிக்கு மட்டுமல்ல, அதுக்கு போற பெட்ரோல் பிரச்சனை நடந்த நேரம், பெட்ரோல் போலி நிறைய பேர் இருந்த நேரம் கூட எங்களுக்கு ஈஸியா போச்சு இந்த ஆன்லைன் எஜுகேஷன். இன்னும் ஆன்லைன் எஜுகேஷன், டிஜிட்டல் எஜுகேஷன் நடக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல வர ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஸ்ட்ரைக் நடந்தால் நான் அகாடமிக் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, கல்விசாரா ஊழியர் ஸ்ட்ரைக் இப்பயும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸ்ல ஆன்லைன்ல பாடங்கள் நடக்குது, ஜூம்லயோ அல்லது டீம்லயோ மீட்டோ, பெரும்பாலும் ஜூம்ல. ஸோ இது பெரிய ஒரு அட்வான்டேஜா போயிடுது. அல்லது முந்தி இப்ப பெரிய ஒரு அட்வான்டேஜா போயிட்டது. முந்தி மாதிரி நேரங்கள் காலங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணது. இப்போ நாங்க யூனிவர்சிட்டியில இருந்த காலங்கள் ஆரம்பத்துல இருக்கிறது ஒரு வருஷம் கூட தான் போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பிக்கெட் பண்ணாங்க, இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப ஆனால் இப்ப அப்படி இல்லை. சில நேரம் மாணவர் ஸ்ட்ரைக் பண்ணாலும் லெக்சர் இப்ப ஜூம்ல நடக்கும், பங்கு பற்ற வேண்டி வரும். அப்ப மிஸ் ஆயின லெக்சர்ஸ் எல்லாம் இப்ப ஜூம்ல போட்டு நடத்துவாங்க. இப்ப நான் டாக்டர் MD டாக்டர் ஆஃப் மெடிசின் செஞ்சு கொண்டிருக்கேன். எங்கட நிறைய லெக்சர்ஸ் அவங்க பிராக்டிக்கல் இல்லாத மத்த எல்லா தியரி பார்ட்ல உள்ள எல்லாம் பெரும்பாலும் ஜூமோட கொண்டு போயிருவாங்க. இப்ப எங்கட லெக்சர் பங்களாதேஷ்ல இருக்காரு, அவர் ஜூம்ல நடத்துவார். அப்ப வெரி ஈஸியா போயிடுது. அப்ப டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். இது பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த கொரோனாக்கு பிற்பாடு. இப்ப நீங்க சும்மா பாருங்க, இந்த இதுல உள்ள இந்த ஸ்கிரீன் உள்ள இவல்யூஷன் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி. ஆரம்ப சும்மா இலகொலைகள் மரங்கள்ல எழுதி கொண்டு படிச்சு கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த காகிதங்களை பயன்படுத்தினாங்க. ஒரு டெலிபோன் மாதிரியான இந்த உபகரணங்கள் வந்துச்சு, வாய்ஸோட மட்டும் படிச்சு கொண்டாங்க. அதே போல வீடியோஸ் வந்து வீடியோஸ் வந்துச்சு. இப்ப அந்த டைமோட பாருங்க இம்பாக்ட், அதில் உள்ள தாக்கம் எப்படி சொல்லுது, ஒரே அடியா மேல போன மாதிரி. இன்டர்நெட் கிரேட்டஸ்ட் இம்பாக்ட் பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்திச்சு. இப்ப நிறைய டிகிரிஸ், அதே மாதிரி மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. வெளிநாட்டு டிகிரிஸ் எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு வெரி ஈஸி. அந்த டெக்னாலஜியில பாதிப்பு அல்ல, உண்மையில டெக்னாலஜியில நன்மை தான். அல்ல சில பாதிப்புகள் நான் அதை சொல்லுவேன் என்னன்னு சொல்லி. ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் ஆர் சேஞ்ச். நீங்க பாருங்க, பிளாக் போர்ட் சோக் வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்னு சொல்லி அந்த காலத்துல, இப்ப அதை காணவே கிடைக்குது இல்லை, டிரான்ஸ்பரன்ட் சீட்டை வச்சு அப்படி காட்டுவாங்க. இப்ப நாங்க ஆரம்ப காலங்களை படிக்கிட்ட அப்படி. அப்புறம் அந்த டிவி மாதிரி டிவியில இப்பயும் ஸ்கூல்ல ஸ்மார்ட் டிவின்னு சொல்லிப்பாங்க, அது அவுட் ஆஃப் டேட் போயிட்டு அதுல அதே வீடியோ தான் OHPல செஞ்ச மாதிரி அல்லது வீடியோ தான் இப்ப காட்டுறாங்க. ஒயிட் போர்ட் பாய்க்க தொடங்கிருக்காங்க. இப்ப உள்ள என்ன லேப்டாப், PC, ஆண்ட்ராய்ட் போன், டேப் இதெல்லாம் போயிடுச்சு. இப்ப இந்த சிஸ்டம் மாறி இப்ப இதுக்குரிய டூல்ஸ்களா ஜூமோ மீட்டோ
இப்படியான ஸ்கைப்போ இப்படியான ஒவ்வொன்றும் இப்ப வந்துட்டு இதுக்குள்ள டூல்களும் வந்துருக்கு. அப்ப இந்த எய்ட்ஸ் எல்லாம் மாறிட்டு, உதவி டீச்சிங்க்கு உதவி பண்ணக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் மாறி சேஞ்ச் ஆகி கொண்டு போயிட்டு, அப்ப நாங்களும் கட்டாயமா விரும்பியோ விரும்பாமலோ மாற்றத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். நான் அந்த கழுகட 7வது பாடத்துல சொன்ன மாதிரி, 7வது பிரின்சிபல்ல சொன்ன மாதிரி சேஞ்சுக்கு முகம் கொடுத்தா தான் எங்களுக்கு சர்வைவல் இருக்குது. ரைட். இப்ப இது பார்த்தா ட்ரெடிஷனல் ஆன்லைன் லேர்னிங் அப்ரோச். இதுல ட்ரெடிஷனல்னா இப்ப எல்லாருக்கும் கிளாஸ் ரூம் எப்படின்னா பிசிக்கல் லிமிட் சைஸ், ஸ்கூல் கிளாஸ் சொல்லுவாங்க 30 அல்லது 40 பேர் அல்லது 35 பேர் இருக்கலாம், அல்லது டியூஷன் கிளாஸ் லிமிட் சொல்லி. ஆனா இப்ப ஆன்லைன்ல லிமிட்டா இல்ல. இப்ப சில பேர் 2000 பேர் கிளாஸுக்கு, ஒரு பயாலஜி சார் சொல்லுவாரு சிங்கள மீடியத்துல, தண்ட ஒரு கிளாஸுக்கு 2000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. எப்படி இருக்கும்? பிசிக்கலியும் ஜூமையும் சேர்த்தால் 2000 பேர் இருப்பாங்க. அடுத்தது இப்ப கிளாஸ் ரூம் தான் அது ஒரு இடம் தான், ஒரு குறிப்பிட்ட இடம், அதை இடத்தை மாத்த இயலாது. ஆனால் ஆன்லைன்ல எனி டைம் எனிவேர், எங்கனாலும் எந்த இடத்துல இருந்தும் எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி இன்னும் ட்ரெடிஷனலா உள்ள கிளாஸ் ரூம்ல இந்த பவர் பாயிண்ட், டிரான்ஸ்பரண்ட், மல்டிமீடியா இதெல்லாம் பாவிப்பாங்க. ஆன்லைன்ல இப்ப பாவிக்கிறாங்க. ஆனால் சிமுலேஷன் அதே மாதிரி செட்டப், ஆன்லைன்ல உள்ள மாதிரி செட்டப், கிளாஸ் ரூம் மாதிரி செட்டப் ஆன்லைன்ல சிமுலேஷன் சொல்லி அந்த செட்டப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம் தான். இதுல உள்ள பெனிஃபிட் என்ன, ஃப்ரண்ட் லைன்ல முன் வரிசையில யார் இருக்குன்னு சொல்லி சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்ல, நிறைய பேர் நம்ம நாடு இல்லைன்னு சொன்னா முன் வரிசையில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா உண்மையா முன் வரிசையில் இருக்கிறது பெனிஃபிட் கூட. இந்த ஆன்லைன்ல அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக், லைப்ரரி, இப்ப லைப்ரரி யூஸ் பண்ணதாக்கள் ஆகவே குறைஞ்சு போயிட்டு என்னன்னு சொல்லிச்சுன்னா பிசிக்கலா. ஏன்னா இ புக்ஸ் நிறைய இருக்குது, டிஜிட்டல் லைப்ரரிஸ் இருக்குது. அப்ப டிஜிட்டல் லைப்ரரி தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. இப்ப டிஜிட்டல் லைப்ரரிக்கு எல்லா எக்ஸஸும் இருக்குது. யூனிவர்சிட்டியில எக்ஸஸ் எல்லாம் கொடுத்தீங்க, விரும்பினாக்கள் அதை பாவிக்கலாம். அப்ப என்ன ஒரு அசைன்மெண்டோ ஒரு ரிசர்ச் செய்த நேரத்துல வெரி ஈஸி. பிசிக்கலா ஒரு புக் எடுத்து அதில் உள்ளது எழுதி திரும்பி டைப் பண்ணதை விட அங்க காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதை வேற டூல் எல்லாம் பாய்ச்சி பராஃப்ரைசிங் செய்வாங்க. அது மாதிரி பிளஜரிசம்ஸ் கொப்பி அடிச்சா மாட்டிப்படுது, அதுக்கு வேற சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் இப்ப பாவிக்கிறாங்க. அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்ல காட்டப்படும், அது நார்மல். அது மாதிரி இந்த கொலபரேஷன் சில பெனிஃபிட் இருக்கும். அந்த ஒரு டீம் மாதிரி இயங்குறது அது ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம்ல இருந்தது. இப்ப ஆன்லைன்ல நான் சொன்ன மாதிரி அந்த குரூப்புக்கு ரூம்ஸுக்கு பிரிச்சு போட்டால் அது டீமா இயங்கும். வீடியோ ஆன் பண்ணினால் பக்கத்துல இருந்து கைக்கிய மாதிரி தான் இருக்கும். இது நல்ல ஒரு அப்ரோச் தான். உங்களுக்கு சாதாரண ஒரு மனுஷனை முந்தைய ஒரு காலங்கள்ல நாம கனகாலத்துக்கு போறதான் காணுவோம் பிசிக்கலா. அப்ப எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இப்பயும் அதே மாதிரி பிசிக்கலா கனகாலத்துக்கு போற கண்டாலும் அவரோட அடிக்கடி போன்ல பேசினதால அது கனகாலத்துக்கு போற கண்ட மாதிரியான ஒரு உணர்வு மாறல. நேத்து கழிச்சிருந்தானே, முந்தின நாள் கழிச்சிருந்தானே, லாஸ்ட் வீக் கழிச்சிருந்தானே அப்படின்றீங்க. இல்லாட்டி 2 வருஷத்துக்கு போற கண்டேன், 3 வருஷத்துக்கு போன 2 வருஷமா கதைக்கே இல்லை அப்படின்னு. இதெல்லாம் மாறிட்டு என்றால் இந்த டெக்னாலஜியோட அதே மாதிரி தான் இந்த லேர்னிங்லயும் நடந்திருக்கு. அதே மாதிரி பர்சனலைசேஷன்ல முக்கியமான பார்ட் தான் இந்த ஆன்லைன்ல உள்ள விஷயம். பிசிக்கலா உள்ள விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரூட் தான், டீச்சர் மாணவன், மாணவன் டீச்சர், இந்த வகுப்புல நடக்குது. ஆனால் இந்த ஆன்லைன் அப்படி அல்ல. வித்தியாசமான ரூட்டுகள், வித்தியாசமான ஸ்டெப்ஸ்கள். நம்ம விரும்பினால் விரும்பின மொடியூலுக்கு போகலாம், விரும்பினால் விரும்பின கிளாஸுக்கு போகலாம். எங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் ஆயினால், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஒரு பாடம் நாங்க மிஸ் ஆயினால் அடுத்த வகுப்போட அடுத்த வருஷம் வரங்காட்டியும் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப அப்படி தேவையில்லை. அதே வருஷத்துக்குள்ள அதே மாசத்துல இன்னொரு டீச்சர் அந்த பாடத்தை செய்வார். இதெல்லாம் அதோட பெனிஃபிட். ரைட். அப்ப எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா மாத்துது நாங்க, ஹவு டு பி சக்சஸ்ஃபுல் இன் ஆன்லைன் கிளாஸ். இப்ப என்ன, இப்ப பிசிக்கல் கிளாஸ் கொஞ்சம் பேர் சக்சஸ்ஃபுல் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஆன்லைன் கிளாஸ் சக்சஸ்ஃபுல் சொல்லுவாங்க. இப்ப இதை நாங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி, பிசிக்கல் மாதிரியே மாத்தலாம் அல்லது இதை கொஞ்சம் அட்வான்ஸா மாத்தலாம். இப்ப சிம்பிளான வழிகள் தான் இருக்குது பிள்ளைகள், என்ற லேசான வழிகள். உங்களோட நாளை நீங்க டிவைட் பண்ணிக்கொள்ளணும் அழகா. நீங்க ஸ்கூலுக்கு போறா ஸ்கூல் போறது, கிளாஸ் போறா கிளாஸ் போற டைம், ஜொப்புக்கு போறா ஜொப்புக்கு போற டைம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எந்த டைம்ல இருக்கு, ஒரு நாள்ல எல்லா டைமும் ஆன்லைன் கிளாஸஸ் வேற வேற டீச்சர்ஸ் மாட்டே இருக்கு.
நாளைக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ண இந்த இவங்க ஆர்கனைசேஷன் இவங்க கூட ஃபியூச்சர்ல செல்லும் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப நல்லா குவாலிஃபைடான பிள்ளைகள் இருப்பாங்க, டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்க நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, சில பேர் யூனிவர்சிட்டியில இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் த அவங்களோட சிட்டி மாவட்டலையோ அல்லது அண்டி சிட்டிக்கு வெளியே இருந்தாலும் சரி, கிளம்புற சரி, அவங்க ஆன்லைன்ல இதை செய்யலாம். பட் ஆனா எல்லாரும் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொள்ளணும். இப்படி காலையில என்ன செய்யலாம், பகல்ல என்ன செய்யலாம், பின்னரம் என்ன, ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்றால், இது சக்சஸ்ஃபுல்லா மாறினா நீங்க கிரியேட் ப்ரொடக்டிவ் லேர்னிங் என்வாயன்மெண்ட். நாம யூஸ்வலா செல்லக்கிட்ட சொல்லுவோம் என்னென்றால், படிக்கிற சூழல் நல்லா இந்த கிரௌடான இடத்துக்குள்ள போய் எனிவேயா எனி டைம் எங்கேயும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் சொல்லுற மீனிங் கிரௌடான இடத்துக்குள்ள போய் படிக்கிறது இல்லை. அல்லது நாங்க எங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் பிசி அல்லது டெப்போ எங்களோட ஸ்மார்ட் போன்லயோ, நான் பெரும்பாலும் அட்வைஸ் பண்ணது டெப்போ அல்லது லேப்டாப் அல்லது பிசி எப்படி ஏதாவது பாவிங்கன்னு சொல்லுங்க, ஸ்கிரீன் பேஸ் ஆயிருந்தா நல்ல சரி, கன்சன்ட்ரேஷன் கூடுதலாயிருக்கும். இப்ப அதை நாங்க வளமையா என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னால், படிக்கிற பிள்ளைகள் செய்யல என்றால் அதை நீங்க உங்களோட பார்வை செவத்துல பக்கம் இருக்கணும், அல்லது ஜன்னலு கூடாத வெளியே தெரிஞ்சால் ஒரு மரமோ அல்லது யாருமே நடமாட்டம் இல்லாத இடமா தான் இருக்கணும். அது கிரௌடான இடமாவோ அல்லது இங்க இருந்து பார்க்க ரோட் தெரிஞ்சால் அல்லது ஏதாவது அங்கே டிஸ்கஷன் நடக்க இருந்தால் மைண்ட் அங்கதான் போகும். ஏன்னா இங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, டீச்சர் சில நேரம் கண்டு வீடியோ ஒன் பண்ண வச்சு கேட்டாலே ஒழிய எங்க பாக்குறதுன்னு கேட்டா கூட நமக்கு டப்புன்னு திருப்பலாம் முகத்தை. அதாவது நம்ம கட்டாயத்துல ஆன்லைன்ல வந்து நீங்க உட்கார்ந்துருக்க நேரத்துல உங்களோட என்வாயன்மெண்ட் நல்லா கிளியர் ஆயிருக்கணும். ஆனால் நீங்க உங்களோட முகத்தை எந்த பக்கம் திருப்பணும், எந்த பக்கத்துக்கு உங்களோட லேப்டாப் வச்சுக்கொண்டு தீர்மானிக்கணும். அதுல செவத்து பக்கத்தை நீங்க பாருங்க, செவர் இருந்தால் ஜன்னல் இருந்தால் ஜன்னல் பக்கத்தால பாருங்க, பாக்குறதுனால அங்க வெளியே ஏதாவது மரங்கள், இயற்கையான மரங்களோ அல்லது இயற்கையான ஸ்ட்ரக்சரை தவிர வேற செயற்கையான ஸ்ட்ரக்சர்கள் இருந்தால், அதாவது நீங்க மரம் பூச்செடி கொடிகள் எல்லாம் இருக்கலாம், மனித நடமாட்டங்கள் அல்லது கலந்துரையாடல்கள், வீதி ரோட்ல போற வாகனங்கள் அப்படி எதுவும் இருந்தால் அந்த இடத்த நீங்க அழகான முறையில மாத்தி படிக்கிறதுக்கு பொருத்தமான என்வாயன்மெண்ட் எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி கெஜெட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபைன். இப்ப நாங்க லேப்டாப்பையோ அல்லது எங்களோட பாவிக்கிற இந்த டிவைசஸ் உபகரணங்களை வந்து நாங்க இந்த கிளாஸஸ் நடக்கிறதுக்கு முதல் 15 நிமிஷத்துக்கு முதலாவது ஒன் பண்ணணும். ஏன்னா அது கடைசி டைம்ல பெட்டி இறங்கிருக்கும், கனெக்ஷன் இஷ்யூஸ் இருக்கும். சில நேரம் வந்து சில லேப்டாப்ல நாங்க அப்டேட் அண்ட் ஷட் டவுன் கொடுத்திருப்போம், அப்பதான் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட் கொடுத்திருப்போம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஹெட்செட்டை போட்டு பார்த்துக்கொள்ளணும். அந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமா செஞ்சு கொள்ளணும். இன்டர்நெட் கனெக்ஷனை பார்த்துக்கொள்ளணும். ஆல்ரெடி போன் ஒன்று செலுத்தினா பவர் பேங்க் கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். வேற யூபிஎஸ் ஒன்று வச்சுக்கொள்ளணும். ஏனென்றால் லேப்டாப் சார்ஜ் இறங்கினா நீங்க கட்டாயமா இன்னொரு விஷயம் செய்யணும் என்றால், நாம வளமே அந்த ஹவு டு லேர்ன் ஹவு டு ஸ்டடிஸ்ன்னு சொல்லி பிள்ளைகள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நாளைக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது காலையில படிச்சு போட்டு பின்னர படிக்கக்கூடிய விஷயங்கள் ஆயத்தங்களை முதல் நேரம் அதுக்கு முற்பட்ட நேரத்தை செய்யும். நாளைக்கு என்ன செஞ்சேன்னா இன்றைக்கு செஞ்சு வைங்க, பின்னர படிக்கன்னா காலையில படிச்சு முடிய செஞ்சு வைங்க. அதே மாதிரி இந்த லேப்டாப்புகள் போனுகள் எல்லாம் வந்து இந்த லெக்சர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நீங்க சார்ஜ் பண்ணுங்க. சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா அந்த இஷ்யூ கரண்டோ அல்ல பவர் ஃபெயிலியர்ஸால வர பிரச்சனைகள்லாம் குறையும். அடுத்தது முக்கியமான பாசிட்டிவ் மைண்ட் செட். இப்ப இது போட்டு நான் ஆன்லைன் தானே ரெக்கார்டிங்ல நான் பாக்குறேன், இது சரி வராது பிள்ளைகள். இந்த இது ஒரு நாள் செய்யக்கூடாது. நாங்க பாசிட்டிவா வச்சுக்கணும். இது இன்றைய நாள் பிரயோசனமான நாள், இன்னைக்கு நான் இதை பயன்படுத்து, இன்னைக்கு எனக்கு இதுல நிறைய பெனிஃபிட்கள் இருக்குது, இன்றைக்கு நான் விளங்காத பகுதியில நான் திரும்பி ரெக்கார்டிங் போட்டு அதை நான் கேட்டுக்கொள்வேன்றதை நீங்க கட்டாயமா பாசிட்டிவா எடுக்கணும். விளங்காத பகுதியில நான் விளங்குவேன், தவறினால் பார்ப்பேன் அல்லது கேட்பேன்னு சொல்லி இந்த முடிவோட தான் நீங்க எடுக்கணும் முடியும். மற்றும்படிக்கு ரெக்கார்டிங்கை போட்டு இந்த மல்டி டாஸ்க் வேலை செய்யக்கூடாது. மல்டி டாஸ்க் போறோம். அதே மாதிரி சிட் அலோன் டியூரிங் ஆன்லைன் டாஸ்க். தனியத்தான் உட்காரணும். பக்கத்துல ஒரு ஆளை கூட்டி கொண்டு வச்சுட்டு அல்லது கூட்டாளியை வச்சு போட்டு அல்லது ரிலேட்டிவ் வச்சு போட்டு இருக்கக்கூடாது. அங்கேயும் அவருக்கு இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு சம்பந்தம் இல்லையே, அப்ப அவர் கேள்வி கேட்பார். அது ஆன்லைன்ல தானே, நீங்க மைக்கை மியூட் பண்ணிட்டு கதைங்கோ. இதெல்லாம் நாங்க ப்ராக்டிக்கலா பிள்ளைகிட்ட கண்ட விஷயங்கள் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம். அதே மாதிரி இன்னும் கொஸ்டின்ஸ் தான், இன்னொரு விஷயம் தான், இப்போ உங்களுக்கு கிளாரிபிகேஷன்ஸ் அல்லது கொஸ்டின் பண்ண வேண்டி இருந்தால் ஆரம்பத்தை சொல்லுவாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேட் பாக்ஸ்ல நீங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயம் போடணும். நீங்க ஒண்ணுமே பயப்பட தேவையில்லை, ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க ப்ராப்ளம் இருந்தால் அல்லது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால், அன்கிளியரான தெளிவில்லாத பகுதி இருந்தால் நீங்க கட்டாயம்
டியூரிங் த கிளாஸ் நடக்க கட்டாயமா நீங்க கேளுங்க. அல்லது படிப்பிக்கிற டீச்சரோ அல்லது லெக்சரோ ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லியிருந்தால் நீங்க அந்த ஒரு சிக்னலை கொடுங்க. கட்டாயம் அடுத்தது நோட்ஸ் எடுங்க. முக்கியமான விஷயம் என்னென்றால் நோட்ஸ் எடுங்க. நிறைய பேர் நோட்ஸ் ரெக்கார்டு தான் நாங்கள் புறவு பார்த்துக்கணும், அதெல்லாம் ஒன்லைன்ல இருக்குதானே, அப்படி அல்ல. படிப்பிக்கிறது அவ்வளவு விஷயம் ஒன்லைன்ல இருக்காது. சில விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ்மார் வந்து அல்லது படிப்பிக்க லெக்சரர்மார் வந்து எக்ஸ்ட்ராவை சொல்லுவாங்க நிறைய விஷயம். அந்த எக்ஸ்ட்ராவை சொல்லுற விஷயங்கள் நீங்க நோட்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். அதுதான் மனசுல நீக்கும். மற்றதெல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்கும். ரெக்கார்டிங் இருக்கிற நம்பிக்கைக்காக அப்ப அந்தந்த நேரத்துல உன்னிப்பா செல்லுத விஷயங்கள் அந்தந்த நேரத்துல தான் பதியும். இப்போ ரெக்கார்டிங் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அதுல எழுதாம விட்டுறப்படும். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் சொன்னா ரைட் அங்கால போகுது, நாம வேற சித்திரம் ஒன்று வரைஞ்சு கொண்டிருக்க, அல்லது போன லெப்ட்ல போகுது, போன்ல இங்க டச் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த வேலைகள் செய்யக்கூடாது. ஒன் சிங்கிள் டாஸ்க், அதான் கன்சன்ட்ரேஷன் செல்லுது. இப்ப நாங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போனது, இப்ப உதாரணத்துக்கு பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான, யுஎஸ்ஏக்கும் இடையிலான மேட்ச், அல்லது ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான மேட்ச்னால் எங்களுக்கு இப்ப கேட்டாலும் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஏன்னால் அங்க யாரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நாங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த தடங்கள்லாம் விளக்கிட்டு நாங்க அப்படியே மைண்டுக்குள்ள கொண்டுருவோம். அப்ப அதே மாதிரி நாங்க இந்த கிளாஸஸ்லயும் ஆன்லைன் கிளாஸஸ்லயும் மைண்டுக்குள்ள கொண்டு வரணுமா இருந்தால் எங்களுக்கு திரும்பி ரிப்பீட் திரும்பி கேட்க தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அதோட சம்பவங்கள் அப்படியே பதிஞ்சிருக்கு. அது முக்கியமான விஷயம். அப்ப மல்டி டாஸ்க் போகணும், கன்சன்ட்ரேஷன் மனதை ஒருமைப்படுத்திக் கொள்ளுவோம். அதே மாதிரி ஸ்கிப் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்கு, அல்லது சார் ரெக்கார்ட் அனுப்புவார் அல்லது டீச்சர் ரெக்கார்ட் அனுப்புவார், அதில் பிரச்சனை புறவு பார்த்து அப்படி எல்லாம் வேணும். அந்த டிசிப்ளின் ஒன்று போகணும் கட்டாயம். அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பங்கு பற்றுங்க கிளாஸ்ல. அந்த டிசிப்ளின் வந்தாலே ஒரு இடத்துல டிசிப்ளின் வந்தால் அடுத்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் வரும். அப்ப மிஸ் பண்ணாம அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களோட சோசியல் மீடியாவுக்கு போற டைம் இல்லையா, ஃபேஸ்புக்கோ டிக்டாக், அடுத்தது செட், அதாவது வாட்ஸ்அப்புகள், இதுகளுக்கு போறதெல்லாம் வந்து லிமிட் பண்ண சொல்லுது. இதுக்குண்டு இதை வந்து கண்ட நேரங்கள்ல எல்லாம் பயன்படுத்தாம ஒரு நாளைக்கு ஒரு டைமை ஒதுக்கி அந்த நேரத்துல மட்டும்தான் அதுகளை பாய்க்கல, 2 நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளைக்கு அந்த நேரத்துல மட்டும்தான் பாய்க்கு லிமிட் பண்ணணும். அதே மாதிரி ஷெட்யூல் பண்ண சொல்ல ஹோம் ஒர்க் நமக்கு 10 11 அல்லது A level யூனிவர்சிட்டி தான் ஹோம் ஒர்க் இருக்கும், அல்லது அசைன்மெண்ட் இருக்கும், ஒப்படைகள் இருக்கு. அதை ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு இத்தனை மணிக்கு நாங்க இந்த அசைன்மெண்ட்டை செய்வோம் அல்லது இந்த ஹோம் ஒர்க் செய்வோம் சொல்லி ஷெட்யூல் பண்ணி, ஸ்கூல்ல மாதிரி பாடங்கள் தந்த ஹோம் ஒர்க் செய்தமே அதே மாதிரி இதுக்கும் ஷெட்யூல் பண்ணிக்கொள்ளணும். இன்னும் ஒரு விஷயம் என்ன, இந்த பிரேக் டைம்ல கட்டாயமா நீங்க ஏதாவது பிரார்த்தனைகள் புரியுற பிரார்த்தனை கொடுக்கணும், தஸ்பீச் தான் செஞ்சுக்கணும், அல்லது பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்க அழகா சிம்பிளா அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யலாம். நான் உங்களுக்கு முடிய கிட்ட எனக்கு டைம் இருந்தால் நான் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் செய்தது, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன்.